பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி யாரடி மோகினி. என் தங்கச்சி மக வெண்ணிலா கூட நடந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் சாமி. இத பண்ணிட்டேன்னா கண்டிப்பா வெண்ணிலா நினைச்சபடியே அவளுக்கு மாப்பிள்ளையா வருவான். அப்பா எனக்கு பூஜைன்னு சொல்லி தான் அவனை ஒத்துக்க வச்சிருக்கேன். வெண்ணிலாவுக்கு பூஜைன்னு சொன்னா அவன் ஒத்துக்குறானா? சீக்கிரமா வந்துருங்க. பாட்டி இது என்ன பூஜை பாட்டி? எனக்கு தெரியலையேம்மா. வெண்ணிலா கொஞ்சம் பேசாம இருக்கியா? உட்காரு. மாமா சித்ரா அக்கா, சித்ராவே ஆவியா கிளம்பி வந்த மாதிரி இருக்கு இல்லக்கா? ஸ்வேதா கலக்குறா. என்ன மாமா? ஏன் இப்படி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறீங்க? இல்ல, நீ கட்டிட்டு இருக்கிற இந்த புடவை, உன் தலைமுடி, நீ நடந்து வந்த விதம் எல்லாமே அப்படியே சித்ராவை ஞாபகப்படுத்துது. யூஷுவலா நான் எப்பவும் புடவை கட்டினா இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவேன். அது நேத்து சித்ரா பாடுற மாதிரியே பாடினேன். இன்னைக்கு சித்ராவே மாறிட்டேன். எனக்கு எனக்கு என்னென்னவோ தோணுது. ஓ சாரி மாமா, சங்கடப்படுத்தியிருந்தா மன்னிச்சிடுங்க. சேச்சே, சங்கடம்லாம் ஒன்றும் படுத்தல, சந்தோஷமா தான். வாங்க. என்னண்ணே இது? எதுக்காக இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு நிக்கணும்? நியாயம் என்னைக்குமா உடனே ஜெயிச்சிருக்கு. அவதாரமா வந்த சாமியே வனவாசம் போய் வாழலையா? இப்ப நான் வர்றது முக்கியம் இல்ல, பூஜை நல்லா நடந்து முடிகிறது தான் முக்கியம். வெண்ணிலா வேற தினமும் நம்ம வீட்டுக்கு வந்து போறா. நீலாம்பரிக்கு இந்த பூஜை விஷயம் தெரிஞ்சா, அது நான் பண்றேன்னு தெரிஞ்சா மனசே பொறுக்காது. கோபத்துல என்ன வேணாலும் பண்ணுவா. சரி, நீங்க போய் வெண்ணிலா கூட இருங்க, நான் இங்க இருந்தே ஆசீர்வாதம் பண்றேன். பூஜைக்கு முத்தரசு வரதா சாரதா சொன்னா. ஆமாம்மா, அதுக்கும் சண்முகத்தை அனுப்பி கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்ப முத்தரசு வந்துருவாமா. நீங்க போங்க போங்க. போமா. சரிண்ணே போங்க. ஓ கொஞ்ச நேரத்துல நான் எங்கேயோ போயிட்டேன். மாப்பிள வா, சந்தோஷமா அப்படியே கோயிலுக்கு கிளம்பலாம். மாமா, எனக்கு வீட்டையே சுத்தி சுத்தி வந்து போர் அடிக்குது. நானும் கோயிலுக்கு வரட்டுமா? ஐயோ, இவ வெள்ளி கூட்டமா இல்லை நல்லவளான்னு தெரியலையே. மாப்பிள 3 பேரா கோயிலுக்கு போக கூடாது, வா நம்ம போலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஸ்வேதா வா. தேங்க்யூ மாமா. வரேன் சித்தி. அத்தை. என்ன சித்ரா? சாரி ஸ்வேதா, நான் போயிட்டு வரேன். முத்தரசன் மொத்தமா பிளாட். முத்தண்ணனை மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் மொத்தமா பிளாட் ஆக்கிட்டா. முத்தரசன் போற ஜோர பார்த்தா ஸ்வேதாவுக்கு தாலி கட்டியே கூட்டிட்டு வந்துருவான் போல இருக்கு. அது எப்படி முடியும்?
இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதையே மறந்துட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மொத்தமா உல்டாவாயிடும். கிளம்பு மாப்பிள. என்னாச்சு ஸ்வேதா? மாமா செருப்பு இதோ லேட் வந்துட்டேன் ஆச்சு மாமா. மாப்பிள, சீக்கிரம் வர சொல்லு மாப்பிள. சாரி, கொஞ்சம் பின்னாடி உட்காருங்களா ப்ளீஸ்? போ. ம். சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. ஆச்சே. கிளம்பு கிளம்பு மாப்பிள. என்னாச்சு மாமா? என்ன மாப்பிள போட்டு திரும்பிட்டே இருக்க? என்ன மாப்பிள? மாப்பிள லேட் ஆயிடுச்சு மாப்பிள. வெயிட் பண்ணு, இரு அதை பார்க்குறேன். நான் வேணா வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. ம், பாரு. ஐயோ டைம் ஆயிடுச்சே, போகணுமே. யாரு இவர் வேற. என்ன சண்முகம், ஆ? பிளான் கட் ஆயிடுச்சா? என்னது? அதான் போன் கட் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஆமா ஆமா. இவ வேற வந்ததுல இருந்து நக்கலாவே கேட்டுக்கிட்டே இருக்கா. இவளை என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஸ்வேதா, வண்டி ரெடி ஆயிடுச்சு, ஓட்டி பாரு. தேங்க்ஸ் மாமா. போ. முத்து மாமா, நம்ம பேசாம ஏன் கார்ல போலாமே? பாவம் சண்முகம் ரொம்ப தவிக்கிறாரு. வர்றா, நம்மளையே மாட்டி விட்டுக்கிட்டே இருக்காளே. சரி போகலாம். வா. இந்த வரேன் மாப்பிள. ஐயோ டைம் ஆயிடுச்சு, எப்போ கிளம்பி எப்போ போய். என்ன சண்முகம், ரொம்ப டைம் ஆயிடுச்சா? ஆமா ஆமா. இவ வேற நம்மளையே குறி வைக்கிறாளே. ஓம் அக்னஜே ஸ்வாஹா அக்னஜே தன்னமாக சோமாஜ ஸ்வாஹா. நல்ல நேரம் முடிய போறது. முத்தரசு சார் வந்துருவாரா? ஏன்னா முக்கியமான அடுத்த இடத்துல ஒரு பூஜை இருக்கு. அங்க எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருப்பா. மாமா கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க ஹோமத்தை பண்ணுங்க சாமி. இந்த ஆத்தா எனக்காக என் முத்து மாமாவை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவா. ஓம் நமஸ்தே. பூஜைக்கு டைம் ஆயிடுச்சே. லேட்டாக போனா அவத்துட்டு வா, சீக்கிரம் போச்சோன்னா இவத்துட்டு வா. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்ன மாமா பேசாம வரீங்க? மூட் அவுட்டா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இன்னும் வீட்டில் உன்னை பார்த்த உடனே வந்த ஷாக்லேருந்து மீளல. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல ஸ்வேதா. ஏன் மாமா? இல்லை, நேற்று ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி நீ வீட்டுக்கு வந்தவ சித்ரா பாடுற பாட்டை பாடி என் ஆசத்தின. இன்னைக்கு
சித்ரா மாதிரியே புடவெல்லாம் கட்டி என்னை மொத்தமாகவே சந்தோஷப்படுத்திட்டேன். அத்தை அடிக்கடி உங்களை பத்தி தான் போன்ல பேசி வருத்தப்படுவாங்க. உங்களுக்கு எதிலையுமே பிடிப்பே இல்ல, சந்தோஷமாவே இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடிஞ்சதுல எனக்கு சந்தோஷம். சந்தோஷமா வச்சுட்டாலும் எப்பவுமே உங்களை இதே மாதிரி சந்தோஷமா பார்க்கணுங்கிறது தான் என் ஆசை மாமா. என்ன மாப்ள, வண்டி ராங் ரூட்ல போற மாதிரி இருக்கு. இல்லையே, கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். இதானே கோயிலுக்கு போற வழி. ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் தான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஓம் அக்னஜே ஸ்வாஹா அக்னஜே தன்னமஹ சோமாஜ ஸ்வாஹா சோமாஜ தன்னமஹ வாஜவே ஸ்வாஹா வாஜவே தன்னமஹ ஈசானாஜ ஸ்வாஹா தத்புருஷாஜ ஸ்வாஹா. காலையில இருந்தே உங்க ஃப்ரெண்டு சரியில்லை மாமா. என்னது? ரொம்ப குழம்பி குழப்பி வைக்கிறாரு. ஐயோ, அம்ப இங்க விடுறாளே. அவன் எப்பவுமே இப்படிதான். இப்ப கூட சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமேன்னு துடிச்சு போய் தான் கோயில் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். யாரோட கல்யாணம் நடக்கணும்னு துடிக்கிறீங்க மிஸ்டர் சண்முகம்? அது என்னோட நன்மைக்காக எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் வாய் ரொம்ப குளறுது? அது காரு ரொம்ப ஆடி ஆடி வருதா, அதான் எனக்கும் குளறி. கல்யாண மேட்டர்ல ரொம்ப ஆட்டம் கண்டிட்டீங்க போல இருக்கே. இவ தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளா ஒன்றும் புரியலையே. ஏடா கூடமா வந்து மாட்டிக்கிட்டனோ. தத்புருஷாஜ ஸ்வாஹா அகோராஜ ஸ்வாஹா வாமதேவாஜ ஸ்வாஹா ஈசானாஜ ஸ்வாஹா தத்புருஷாஜ ஸ்வேதா, வண்டி நிறுத்து. அம்மா. ஏ மாப்ள, என்ன மாப்ள? ஒரு நிமிஷம் இரு. ஸ்வேதா வா. வரேன் மாமா. இருக்கு பொறுமையா. ஸ்வேதா சீக்கிரம் வா. பாத்து ஏய், பாத்துமா. அம்மா, மாமாலி உயிர் போதே. ஏ மாப்ள, ஏ மாப்ள, டைம் ஆயிடுச்சு மாப்ள. கொஞ்சம் பொறுங்க பாரு. அங்க என்ன ஸ்வேதா, பார்க்கறது? பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கு. வா, அவங்கள அட்மிட் பண்ணிடலாம். யார் என்னன்னு தெரியாம எப்படி மாமா? ஒருத்தருக்கு உதவி பண்றதுக்கு யார் என்னன்னு தெரியணுமா? முதல்ல அவங்கள ஹாஸ்பிடல்ல சேர்க்கலாம். அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை பத்தி விசாரிக்கலாம். வா. அப்ப பூஜை? இல்ல, டைம் ஆயிடுச்சுப்பா. இப்ப பூஜை ரொம்ப முக்கியமா. கூட்டிட்டு வா. சரிங்க மாமா. வாங்கம்மா. உதவி பண்ற நேரம் அது. கோயில் பூஜைக்கு போகணுமா? போகணும்டா. இரு. வாங்கம்மா. பாத்து வாங்க. பத்ரம் வாங்க. ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதே பிரம்மணோதிபதே பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோ தத்புருஷாஜ. அம்மா. ஐயோ. ஸ்வேதா, கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டு. அம்மா. இதெல்லாம் தேவையா மாப்ள? பேசாம இரு. சீக்கிரம் ஓட்டு. மாமா, ஹாஸ்பிடல் இங்க இருந்து எவ்வளவு தூரம்? இப்ப அது ரொம்ப முக்கியமா. சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போ. ஓகே. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இத வந்துட்டோம். போயிடலாம். தத்புருஷாஜ வித்மஹே மகாதேவாஜ தீமஹே தன்னோ ருத்ர பிரஜோத். என்ன? ஏ மாப்ள, ஏய், ஓ, நேரா போய் ஓடுங்க. ஸ்வேதா, ஏய், என்ன மாப்ள? நீ பாரு மாப்ள. ஸ்வேதா, என்ன ஓடுற? பாத்து. ஸ்வேதா. இதோ தானே போகுது. ஐயோ, முடியல. ஸ்வேதா. பிரேக் போட்டு நிப்பாட்ட வேண்டியதானே? ஏய், நீங்க பாட்டு வயக்காட்டுக்குள்ள போயிடாதீங்க. என்ன பண்ற? ஸ்வேதா. ஏய், என்ன பண்றது? ஸ்வேதா. டேய், உன்னால முடியலன்னா வண்டி நிப்பாட்டு. ஸ்வேதா. ஸ்வேதா, பிரேக் போடு ஸ்வேதா.
ஐயோ ஏய் ஏய் ஐயோ மாப்பிள பாத்து ஓட்ட கூடாதா பக்கத்துல சொல்லிட்டு இருக்கல ஆமா இல்ல அந்த பிள்ளைனாலதான் ஏய் 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 மாப்பிள நில்லு. அது எல்லாம் செட்டப் ஆகல விளையாட ஏய் மாப்பிள புடி நில்லு நில்லுங்கறல டேய் ஏய் பாரு 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 அப்படியே வரா பாரு ஓடுறா இதனால ஓட முடியாது ஏய் நில்லு ஐயோ நான் எப்படி இவ்வளவு ஓடி பிடிக்கிறது ஏய் மாப்பிள சீக்கிரம் மாப்பிள விடாத 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 புடி 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 ஏய் ரொம்ப நேரம் நாம இங்கேயே நின்னுட்டு இருந்தா நம்ம மேல அவங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் வரும். நம்மளும் அவளை பிடிக்க போற மாதிரி சும்மா வச்சு ஓடுவோம். ஓம் ஈஸ்வராய நமः ஓம் ருத்ராய நமः ஓம் அகோராய நமः ஓம் தத்புருஷாய நமः ஓம் வீரபத்ராய நமः மாப்பிள மாப்பிள அவளை விட்டுறாதா எங்கெங்கெல்லாம் ஓடுறா எங்க போயிட்டா என்ன எங்க எங்கடா எங்க போனா மாப்பிள ஆளே எங்க காணா போயிருப்பா? வா. என்னம்மா ஓடுறா ஒன்னாலே பிடிக்க முடியலையே மாப்பிள திருட்டு பயவுல எங்க ஓடுனான்னு தெரியலையே என்ன மாப்பிள எங்கேயுமே காணாம மாப்பிள அதுக்குள்ள எங்க மாப்பிள ஓடி இருப்பா எல்லா பக்கட்டும் பார்த்தாச்சே மாமா என்னாச்சு மாமா? தப்பிச்சு ஓடிட்டா யாரோ வேணுட்டே பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி செஞ்சா யார் வேலையா இருக்கும் மாமா அன்னைக்கு அடிக்க வந்தாங்களே அவங்க வேலையா இருக்குமோ? சரி விடு ஏதோ ஒன்று பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சதே கோயிலுக்கு நேரத்தில் போகணுங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன் ஆமாப்ல போகலாம் வாங்க போலாம் ஸ்வேதா ஏதாவது பண்ணு ஏதாவது பண்ணு. மாமா ஏய் ஸ்வேதா ஏய் என்னாச்சு என்ன தலை ஏய் மாப்ள ஸ்வேதா ஸ்வேதா ஏய் தூக்கு மாப்ள தூக்கு தூக்கு சீக்கிரம் ஸ்வேதா என்னாச்சுன்னு தெரியலையே சரி நீ ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சிட்டு கோயில் வேலையை முடி நான் ஸ்வேதாக்கு என்ன செய்ய மாப்ள நீ இல்லாம எப்படி பார்த்துட்டு தானே இருக்கிறேன் நான் என்ன பண்றது கோயில்ல உன்னோட பூஜையில கலந்துக்க கூடாதுங்கிறதா விதி போல இருக்கு இல்ல சரி நீ பார்த்து நீ போ வந்தா சதாசிவாய நமः நாழி ஆயிடுத்து நான் கிளம்புறேன் சாமி மா மாமா வராருன்னு பாருமா. அம்மா அவர் கிளம்பி இருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. என்ன பண்றது சில நேரம் நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் மேல இருக்கிறவன் ஒண்ணு நினைக்கிறான். நான் கிளம்புறேன் இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுத்து சாமி இன்னும் கொஞ்ச நேரம் மன்னிச்சிடுங்க. சாமி கொஞ்சம் நில்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா? மன்னிச்சிடுங்க. உங்களை மாதிரி தான் அவளும் நல்ல காரியத்துக்காக காத்துட்டு இருக்கா. நேரம் கடந்துருத்துன்னா இதுவும் நடக்காம அதுவும் நடக்காம நேக்கு தானே கெட்ட பேராகும். நமஸ்காரம், மன்னிச்சிடுங்க, நான் கிளம்புறேன். ஆத்தா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? ஏன் அந்த பொண்ணை இப்படி சோதிக்கிற?
நடிக்க தானே ஆரம்பிச்சோம், நிஜமாவே மயங்கிட்டோம் போல இருக்கே. ஏய் சண்முகம், என்ன நீங்க கார் ஓட்டுறீங்க? மாமா எங்க? டென்ஷன் ஆகாதியா, முத்தரசன் அப்படியே கோயிலுக்கு போயிட்டான். அதான் நான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அங்க பூஜையே உங்களுக்காக நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஏன் மாமா வாங்க அனுப்புனீங்க? அது 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 என்னாச்சுன்னா, சண்முகம், வண்டி வந்துருச்சு. நீ அந்த வண்டியில ஏறி கோயிலுக்கு போ. நான் ஸ்வேதா கூட்டிட்டு போறேன். மாப்பிள ஒரே ஒரு நிமிஷம் மாப்பிள. என்னாச்சு? ஒரு நிமிஷம் அவன்கிட்ட பேசணும். மாப்பிள தயவு செஞ்சு ஜீப் எடுத்துட்டு நீ கோயிலுக்கு போ, நான் கார் எடுத்து போறேன் மாப்பிள. எதுக்கு நான் கோயிலுக்கு போகணும்? இல்ல மாப்பிள, அது என்னன்னா, வெயிட் பண்ணு. மாப்பிள இப்ப கோயில் நடக்கிற பூஜை ஹோமம் எல்லாம் எனக்காக இல்ல மாப்பிள, எல்லாம் வெண்ணிலாக்காக தான். வெண்ணிலாக்கா? ம், ம். அப்ப ஏன் பூஜை உனக்கு தான் அப்படி இப்படின்னு நாடகம்லாம் ஆடுன? இல்ல நேத்து வந்து வீட்டுல மைய தடவுனுக்கு நீ ரொம்ப கோவப்பட்டேன் வெண்ணிலா கிட்ட. அதனால மறுபடியும் இந்த விஷயத்த அது வந்து சொல்லுச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் என்னை அனுப்பிச்சுட்டுச்சு. இப்போ நீ போனேன்னா அந்த பிள்ளைக்கு பூஜை நடக்கும், உடனே கல்யாணமும் நடக்கும்ல மாப்பிள. டேய், அவ பண்ண தப்புக்கு நான் அவளை திட்டினேன், கோவப்பட்டேன். அது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா அதுக்காக அவளுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதில் நான் கலந்து கம்மியா இருப்பேன். ஆனா ஸ்வேதாக்கு வேற இப்போ இப்படி இருக்கே. சரி, நான் ஜீப்ல கோயிலுக்கு போறேன். நீ ஸ்வேதா பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இது பார், அப்புறம் ஸ்வேதா வந்து கார் மோத போற பயத்துல மயக்க போட்டிருக்கா, அவ்வளவுதான். எப்படியோ நீ வீடு போய் சேர்த்துக்குள்ள அவன் முழிச்சுப்பா. ஒருவேளை முழிச்சுக்கலன்னா நீ முதல்ல வீட்டுக்குள்ள போய் சித்தி கிட்ட நடந்ததெல்லாம் பக்குவமா எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்வேதா உள்ள கூட்டிட்டு போ. இல்லாட்டி சித்தி பயந்துருவாங்க பாவம். சரி சரியா? வண்டி மேல ரூஃப். சரி மாப்பிள, மூடிடுறேன்.